இல்லம் தேடி கல்வி திட்டத்தை முடக்கிய தமிழக அரசை கண்டித்து திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 300க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் தரவுகளோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் இளவரசன். வணக்கம் இளவரசன். தற்போது தமிழக அரசு இந்த கல்வி திட்டத்தை முடக்கியதற்கான காரணம் என்ன? போராடி வருபவர்கள் என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க? கண்டிப்பா சூர்யா, அதாவது தமிழகம் முழுவதும் கொரோனா காலகட்டத்தில் முடங்கி போயிருந்த நிலையில் இல்லம் பள்ளி மாணவர்கள் அவருடைய கல்வியை வளர்த்துக் கொள்வதற்காக அந்தந்த பகுதி அந்தந்த தெருவில் இல்லங்கேடி கல்வி திட்டத்தில் தன்னார்வலர்களாக திருச்சி மாவட்டத்தில் மட்டும் சுமார் 5000க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர். கடந்த 3 வருடங்களாக பணியாற்றி வரும் அவருடைய வாழ்க்கை தற்பொழுது கேள்விக்குறியாக உள்ளது. அவர்கள் தங்களுக்கு இந்த இல்லங்கேடி கல்வி திட்டம் தொடர வேண்டும் என கூறி தற்பொழுது திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை 500க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும், தமிழக அரசுக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நம்மிடம் ஏராளமான தன்னார்வ தொண்டர்கள் இருக்காங்க. அவர்கள் ரூபாய் 1000 சம்பளத்திற்கு கடந்த 3 வருடங்களாக பணியாற்றி வந்த நிலையில் தற்பொழுது எங்களுடைய பணி கேள்விக்குறியாக உள்ளது. எங்களுடைய பணியை இன்னும் நீட்டிக்க வேண்டும் என கூறி அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அவர்களிடமே நம்ம கேட்போம், மேடம், இப்ப நீங்க இந்த கொரோனா காலகட்டத்தில் எல்லாருமே முடங்கி போயிருந்த நிலையில நீங்க இந்த பணியில சேர்ந்தீங்க. இப்ப உங்களுக்கு அரசுக்கு என்ன நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன பண்ணணும்? மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் 2021 டிசம்பர் மாதம் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே கொண்டு வந்த சிறப்பான திட்டம் இது. தமிழ்நாட்டில் கொண்டு வந்ததுல பெஸ்டான திட்டம்னு எல்லா மாநிலங்களும் பாராட்டின அளவுக்கு இந்த திட்டம் போயிட்டு இருந்துச்சு. எங்கள்கிட்ட இந்த திட்டத்தை பற்றி பேசும்போது, நீங்கள் யாரெல்லாம் வாலண்டியராக இருக்கீங்களோ அவங்கெல்லாம் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம்ல 2 வருஷமா ஸ்கூல் எல்லாம் க்ளோஸ்ல இருந்துச்சு. எந்த விதமான எந்த சென்டர் எதுவுமே ஓபன் பண்ண முடியல. யாரும் எங்க இருந்து எங்கேயும் போக முடியாத அளவுக்கு முடங்கி போயிருந்த டைம்ல அந்த குழந்தைகளுடைய 2 வருஷம் கல்வி சுத்தமா இல்லாம இருந்துச்சு. அவங்கள்ட்ட இருந்த அந்த குழந்தைகளுக்கான அந்த ஒழுக்க செயல்பாடுகள் அது எல்லாமே குறைஞ்சிருக்கு. இந்த ரெஸ்பாண்ட் பண்றது, கிளாஸுக்கு போறது, படிக்கிறது, அந்த மாதிரி எந்த இதுவுமே எல்லாமே இல்லை. அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. நாங்களே வீட்டில் தான் இருக்கோம், நம்ம குழந்தைங்களுக்காக இதை பண்ணலான்ட்டு தன்னார்வலர்களாக நாங்கள் முன் இதை பண்ணோம். அப்போதைக்கு எங்கள்கிட்ட சொல்லும் போது எக்ஸாம் வச்சு தான் எடுத்தாங்க. இவ்வளோ சம்பளம் இவ்வளோதான் சொல்லலை, ஏதாவது ஒரு ஊக்கத்தொகை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் சரி இந்த டைமில் நம்ம படிச்சுட்டு வீட்டில் இருக்கோம், இது ஹெல்ப்பாக பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்தோம். இது வந்ததுக்கு அப்புறமா தான் 1000 rupees அப்படிங்கிற ஒன்று இது கொண்டு மாதம் 1000 rupees கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் செயல்பட்ட முறையில் இல்லம் தேடி கல்விங்கிறது தமிழகம் முழுவதும் 1 லட்சத்தை தாண்டிருச்சு. இது ஒரு மிகப்பெரிய சக்சஸான ஒரு திட்டம். இதை முதல்வர் ஐயா முதல்ல வந்த உடனே கொண்டு வந்த திட்டம். இப்போ ரீசெண்டாக இப்போ எலெக்ஷன் நடந்தப்போ கூட இந்த திட்டத்தெல்லாம் பேசி தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. ஆனால் என்ன நாங்கள் எல்லாருமே இதுக்காக இடையில மகளிர் உரிமை தொகை திட்டம், காலனி அளவீடு, அந்த மாதிரி கவர்மெண்ட்ல என்னென்ன சொன்னாங்களோ எந்த விதமான இதுவும் சொல்லாம நாங்க எல்லாம் முன் தன்னார்வலர்களாக இது வரைக்கும் எல்லாமே பண்ணியிருக்கோம். நாங்க கவர்மெண்ட் கிட்ட எதுவுமே ஆர்டர் போடுவோம், இதுவோ இது பண்ணீங்க, கோரிக்கையா கேட்கிறோம். எதுக்காக இந்த இல்லம் தேடி கல்வியை நிறுத்துனீங்க? இல்லம் தேடி கல்வி எதுக்காக ஸ்டாப் பண்ணீங்க? நாங்க இத்தனை பேருமே முதல்வர் ஐயா எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்காருன்னு ரொம்ப நம்பிக்கையோடையும் முழு மனதோடையும் செயல்பட்டு இருந்தோம். இதை நீங்க இந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பெற்றோர்கள்கிட்டையும் குழந்தைகள்கிட்டையும் ஒரு என்ன இதை பத்தி உங்களோட கருத்து கணிப்பு என்னன்னு கேட்டுட்டு இந்த முடிவை எடுத்திருக்கலாம். இது அதிகாரப்பூர்வமாவும் அறிவிக்கல. இது வரைக்கும் எந்த நியூஸ்லயோ எந்த இதுலயோ இல்லம் தேடி கல்விங்கிற ஒண்ணு நிறுத்தப்பட்டதுன்னு வெளியிடவே இல்லை. டெலகிராம்ல பார்த்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இது உண்மைதான், அதனாலதான் சென்டர் ஓபன் பண்ணலங்கிறது அது நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாங்க நேரில் பார்த்து எங்களோட கோரிக்கைகளை மனுவா கொடுக்கறதுக்காக கலெக்டர் ஆபீஸ்க்கு வந்திருக்கோம். திருச்சியில இப்ப நாங்க 500 தன்னார்வலர்களா இருந்திருக்கோம். இன்னும் முழுமையா எல்லா தன்னார்வலர்களுக்கும் விஷயம் தெரிஞ்சிருந்தா எல்லாருமே வந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இன்னும் போய் சேரல. இவர்கள் இல்லம் தேடி கல்வி திட்டத்தை நிறுத்துவதாக அறிவித்த நிலையில் தான் தற்போது இவர்கள் மனு கொடுக்க வந்துள்ளனர். 1000 ரூபாய் ஊதியங்கிறது இவர்கள் தன்னார்வலமாக அந்த கொரோனா காலத்தில் நாம் படித்த படிப்பை மற்ற குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றுதான் வந்தார்கள். ஆனால் இவர்களுடைய வாழ்க்கை தற்போது நெருக்கடியா இருக்கு. மேலும் ஒருவர் நம்பிட்டு இருக்காங்க. நீங்க இந்த 1000 ரூபாய் சம்பளத்தில் இருந்தாலும் இப்ப ஏன் எல்லாரும் வந்தீங்க? சுருக்கமா சொல்லுங்க. இப்ப நாங்க வந்ததுக்கு ரீசன் எங்களுக்கு இந்த திட்டம் மறுபடியும் தொடரணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கோம். பசங்களுக்காக நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம்.
அது பணி நிரந்தரம் வேணும் அப்படின்றதுக்காக எங்களுக்கு வந்து யாரும் வந்து சொல்லல. இந்த ரீசனுக்காக நாங்க நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லி யாருக்கும் சொல்லல. அதே மாதிரி இன்னொரு ரீசன் வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இப்போ எக்ஸாம் வச்சு செலக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த ரீசன் நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இப்போ இவ்வளோ பேர் இருக்காங்க, இதுல இருக்கவங்க எல்லாமே டீச்சிங் லைனுக்காக வந்திருக்காங்க. ஆனா டீச்சிங் லைன்ல யாருக்காகவும் எதுவுமே எடுக்கவே கிடையாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி இதுக்காக தான் எடுத்திருக்காங்க. எங்களை வந்து எந்த ஒரு இதுக்காகவும் செலக்ட் பண்ண கிடையாது. எக்ஸாம் வச்சா காமனா எல்லாருக்கும் பண்ணி பொதுவா எல்லாரையும் எடுத்திருக்கலாம், அதை விட்டுட்டாங்க. சரி, ஓகே, அதுவும் நாங்க விடுறோம். இந்த பணியில நாங்க நிரந்தரமா இருக்கிறதுக்கு அதுக்கான ஒரு சான்ஸ் கொடுத்திருக்கலாம்ல, அதுவும் பண்ணல. யாரும் வந்து இங்க வந்து எல்லாரும் சேலரி போடுறாங்க அப்படின்ற ஒரு ரீசன் வந்து எங்களுக்கு தெரியவே கிடையாது. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்றதே எங்களுக்கு தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் ஒரு வாலண்டியர், நீங்கள் வாலண்டியரா வர விருப்பமான்னு கேட்டாங்க. ஓகே, நாங்கள் அதுக்காக ரெடி அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம். ஆனால் இப்போ வந்து யாருக்கும் கேட்காம இவங்களாவே நிறுத்திட்டாங்க. எங்ககிட்ட ஒரு சஜஷன் கேட்டிருக்கணும், அது எதுவும் கேட்கவும் கிடையாது. எந்த ஒரு கோஆர்டினரும் எங்களுக்கு கால் பண்ணி சொல்லவும் கிடையாது. டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ட்ரைனிங்கும் எங்களை அதிகமாகவே கூப்பிட்டுருக்காங்க. வருஷம் ஃபுல்லா 1 இயர் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதிகமா கூப்பிட்டுருக்காங்க. டிஎல்எம் பண்றது, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய பண்ணிருக்காங்க. நாங்க பசங்களுக்காக எல்லாமே பண்ணோம். ஆனா இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இது எதுவுமே சொல்லாம இவங்கள ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் மீண்டும் தொடரணும் கேட்டுக்கொள்கிறோம். சூர்யா, கடந்த திமுக ஆட்சி வந்து பொறுப்பேற்கும் போது வந்து கொரோனா காலகட்டமாக இருந்தது. அந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து பள்ளிகள் அனைத்து மூடப்பட்டிருந்த நிலையில் வந்து இந்த தன்னார்வ தொண்டர்களாக இவர்கள் வந்து இருந்த நிலையில் வந்து இவர்களுடைய வாழ்க்கை வந்து 3 வருட காலமாக பணியில் இருந்து தற்பொழுது வந்து இவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக உள்ளது. திருச்சி மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் இல்லம் தேடி கல்வி திட்டத்தை வந்து தொடர வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய கோரிக்கையாக உள்ளது. சூர்யா, திருச்சியில் தன்னார்வலர்கள் போராட்டம் குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நேரலை இணைந்தமைக்கு நன்றி இளவரசர்.